விசேஷமாக டிசம்பர் 9ஆம் தேதிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வேர்ல்டு ரிவிவல் மீடியாவினுடைய 40 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 18வது நாளாக ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாலு ஜெபங்களும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆமென். ஜெப பங்காளர்கள் இணைந்து பல இடங்களில் இருந்து தேசங்களில் இருந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நிச்சயம் இந்த 40 நாள் ஜெபம் பெரிய மாற்றத்தை செய்யும். ஆமென். பெரிய மாற்றத்தை செய்யும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக உபவாச ஜெபம் வெற்றியை தரும். உபவாச ஜெபம் வெற்றியை தரும். ஆதாரமாக எஸ்தருடைய சம்பவத்தை, எஸ்தருடைய சரித்திர புத்தகத்தை நாம் வாசிப்போமானால், ஆமென், அதில் 10 அதிகாரம் தான் இருக்குது, இல்லை 10 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அந்த எஸ்தர் புத்தகத்தை இன்றைக்கி வாசிங்க. 10 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அதில் வாசிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய சரித்திரத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 127 நாடு, 127 நாடுகள் ஆகாஸ்வேரு ராஜா நாட்களிலே எஸ்தர் என்கின்ற ஒரு ஏழை பெண்ணை ஆண்டவர் ராணியாக, ராஜாத்தியாக மாற்றினார். ஆனால் அவருடைய சித்தப்பா மொர்தகாய் ஒரு காவல்காரராக இருந்தார், அரண்மனை காவலாளர். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக ஒரு ஆமான் எழும்பினான். தேவ மக்களே, உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துரு ஆமான் எழும்புவான். ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு ஆமான் எழும்புவான். அந்த ஆமான் என்ன செய்தான்? யூதர்களை அழிக்கும்படி, யூத குலத்தை அழிக்கும்படி ஆமான் எழும்பினான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழிக்கும்படி, கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி, தேசத்தை அழிக்கும்படி, சபையை அழிக்கும்படி, ஜெபிக்கிறவர்களை அழிக்கும்படி ஆமான் போன்ற தேசத்திலே எத்தனை பேர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே தாம்பரத்தில் இருக்கிற சபை இடிக்க உத்தரவு கொடுத்து விட்டார்கள். நார்த் இந்தியாவிலே சபைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள், இடிக்கிறார்கள், கொள்ளுகிறார்கள். இரத்த சாட்சிய ஊழியர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இந்த ஆமானுடைய காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக ஆமான்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 2026 எலெக்ஷனில் எந்த ஆமான் வரான்னு தெரியாது. ஆகினாலே நாம் ஜெபிக்கப்பட வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்கப்பட வேண்டும்.